ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வாழைக்காயை வச்சு ஒரு வெள்ளைக்கறி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயும் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துருக்கோம். லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ அது நல்லா வெந்துடுச்சு. மசிச்சு பார்த்தா தெரியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறோம்ல, அதை மட்டும்தான் அதில் விடணும். தேங்காய் பாலை விட்டுட்டு அதை நம்ம கிண்டி வச்சுக்கலாம். அதை தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பில் கட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்குறேன். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின உடனே இப்போ நம்ம அது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, வேக வச்ச அந்த வாழைக்காயை அது உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுறோம். லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம லைட்டாக அதுக்கு மேலே லெமன் விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சமாக விட்டால் போதும், அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. நம்ம தக்காளி ஆட் பண்ணல, அதனால் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.